இனிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்ப இயேசுவின் ஈடற்ற இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தயவு கூர்ந்து நீங்கள் இதை கேட்பதோடு கூட மாத்திரமில்லாமல் மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். யோபு 42:2 இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவரீர் சகலவற்றையும் நீ செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. ஆண்டவர் ஒரு காரியத்தை உலகத்திலேயோ இல்லை என்று சொன்னால் உங்களிலும் என்னிலேயுமோ செய்ய நினைத்தால் அது ஒருபோதும் தடைப்படவே செய்யாது. ஆனால் இப்படிப்பட்ட வல்லமையான காரியங்களை செய்கிற தேவன் சில வேளைகளில நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை தடை பண்ணி விடுகிறார். ஆண்டவர் தடை பண்ணி விடுகிறார். ஏன் ஆண்டவர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில தடை பண்ணுகிறார் என்பதை நாம் சற்று தியானித்து பார்ப்போமேயானால், எந்த ஒரு காரியத்தில நம்மை சிருஷ்டித்த நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மாத்திரமே மகிமை அடைய வேண்டிய இடத்தில் அந்த ஒரு மகிமை வேறு எதற்குமோ வேறு ஒருவருக்கோ கடந்து போவதற்கு ஏதுவாக ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமேயானால், அந்த மகிமையை விட்டு கொடுக்காத தேவன், அந்த மகிமை அவருக்கு உரியது மாத்திரமே என்பதை அறிந்திருக்கிற தேவன், அதற்கு தகுதி உள்ள தேவன் அதை தடை பண்ணுகிறார். தேவன் ஏன் காரியங்களை தடை பண்ணுகிறார்? வேதத்தில நாம் வாசிக்கும் போது ஆதியாகமம் 11வது அதிகாரம் 4வது வசனத்தில் இருந்து பார்க்கிற வேளையிலே பாபேல் கோபுரத்தை கட்டினார்கள். எதற்காக பாபேல் கோபுரத்தை கட்டினார்கள் என்று சொன்னால், அந்த இடத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள், தங்களுக்கு பேருண்டாகும்படிக்கு, தங்களுக்கு பேர் உண்டாகும்படிக்கு பாபேல் கோபுரத்தை அங்கே இருந்த ஜனங்கள் கட்டினார்கள். ஆகையினாலே தங்களுக்கு பேர் உண்டாக அவர்கள் அந்த காரியத்தை அவர்கள் செய்தபோது கர்த்தர் அதை தடுத்து நிறுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்தில இன்னும் ஒரு சம்பவத்தையும் சொல்லுகிறேன். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 6வது வசனத்திலே அன்னாளின் கர்ப்பத்தை கர்த்தர் தடை செய்தார். அன்னாளுக்கு ஒரு குழந்தை இல்லாதபடிக்கு அன்னாளின் கர்ப்பத்தை ஆண்டவர் தடை செய்தார். வேதத்திலே நாம் வாசிப்போமேயானால் அடுத்த வசனத்திலும் சரி, அதற்கு முந்தின வசனத்திலும் சரி, இந்த அன்னாளின் கணவன் எல்கானா தேவ ஆலயங்களுக்கு கடந்து போய் வருடந்தோறும் தேவனுக்கு உன்னதமான பலிகளை செலுத்தி அந்த பலி பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கும் போது தான் அதிகமாய் நேசித்த அன்னாளுக்கு 2 மடங்கு கொடுப்பான். வேதம் சொல்லுகிறது, என்னதான் அவன் 2 மடங்கு கொடுத்தாலும் கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார். நான் இதை கொஞ்சம் யோசித்து பார்த்தேன்.
அதைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். நாளைய தினத்தில் ஒரு குழந்தை இருக்குமே ஆனால் அவர்கள் சொல்லக்கூடாது, நாங்க செலுத்தின பலி, நாங்க ஏறெடுத்த விண்ணப்பம், நாங்கள் பண்ணின உபவாசம், இவைகளையெல்லாம் மேன்மைப்படுத்தாதபடிக்கு ஜெபத்தை மேன்மைப்படுத்துவதை கர்த்தர் விரும்பல. நீங்களும் நானும் ஜெபத்தை கேட்கிறவரை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பலியை மேன்மைப்படுத்துவதை கர்த்தர் விரும்பல. தன்னையே பலியாக ஒப்புக் கொடுத்த தன்னை இயேசுவை நீங்களும் நானும் மகிமைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, என் கனத்தை மனிதனுக்கும் என்னுடைய மகிமையை விக்கிரகங்களுக்கும் நான் கொடுக்கவே மாட்டேன். ஆகையினால தான் சில வேளைகள்ல என்னுடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காக நான் எதையாகிலும் செய்யணும்னு நினைச்சா, இல்லாவிட்டால் என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு நான் தான் காரணம் என்று நான் நினைத்தாலோ, நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு வேற யாராவது அந்த கிரெடிட் என்னாலதான் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டாரு, இப்படி இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றத கர்த்தர் விடவே மாட்டார். அந்த கிரெடிட் முழுவதும் தனக்குத்தான் வரணும்னு ஆண்டவர் நினைக்கும் போதுதான் கிடைக்க வேண்டியதை கூட தடுக்கிறார். அன்பானவர்களே, ஏன் எனக்கு அவங்க உதவி செய்யல, ஏன் எனக்கு அவங்க நன்மை செய்யல, இதெல்லாம் நீங்க அநேக நேரங்கள்ல கேட்கறீங்க. உங்களுக்கு நன்மை செய்யணும்னு அவங்களுக்கு இஷ்டம் உண்டு, ஆனா கர்த்தர் தான் தடுத்தாரு. கர்த்தரே தடுத்தார். உங்களுக்கு வர வேண்டிய மேன்மையை கர்த்தரே தடுத்தார். ஏன் ஆண்டவர் தடுத்தார்? உங்களுக்கு வர்ற மேன்மை தன்னால மட்டும்தான் வந்தது என்று நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் உங்க ஆசீர்வாதத்தை கர்த்தர் தடுக்கிறார்னு தெரியுமா? நீங்க அவரால் தான் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்பதை நீங்கள் உணரும்படிக்கு. அன்னாளுக்கு கர்ப்பத்தை தடுத்தார். ஆனா அன்னாள் தேவ சமூகத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே நீங்க தான் சொல்லி அழுதல்ல. ஆண்டவர் அவளுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதித்து ஒரு அருமையான தீர்க்கதரிசியை கர்த்தர் அவளுடைய கர்ப்ப பிறப்பாக கொடுத்தார் இல்லையா? ஆகையினால உங்களுக்கு வர்ற நன்மை எல்லாம் தன்னாலதான் வரணும் என்பதை நீங்கள் உணரும்படிக்கு உங்களுக்கு வேறெங்கேயோ இருந்து வர வேண்டிய நன்மைகளை கர்த்தர் தடுக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரே உங்களை ஆசீர்வதிப்பார். மகா இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்கள் பரிசுத்த நல்ல தகப்பனே, இப்பொழுதும் உங்க வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வசனத்தை கேட்ட பிள்ளைகளுக்கு அநேக கேள்விகள், நான் எவ்வளவு உதவி அவங்களுக்கு பண்ணியிருக்கிறேன், இன்றைக்கு நல்ல நிலைமையில இருக்கிற அவங்க எனக்கு உதவி செய்யலையே என்று ஒரு ஏக்கம், என்று ஒரு கேள்வி. ஆண்டவரே, அவர்கள் மூலமாய் ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம், அவைகளின் மூலமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம் என்று தேவ மகிமையை எவர்களும் எவைகளும் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நீர் அவர்களை தடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, உங்க பிள்ளைகளை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. கர்த்தரே எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்லும்படிக்கு கர்த்தர் மகத்துவமான காரியங்களை உங்க பிள்ளைகளுக்கு செய்து
அந்த மகிமை எல்லாவற்றையும் உமக்கே நாங்கள் செலுத்த எங்களுக்கு உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்து